வந்து எபேசுல வந்து அவர் ஆஹ், சந்திக்கிறார். எபேசு ஒரு முக்கியமான ஒரு நகரம் அந்த காலத்துல. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் எபேசுல தங்கி இருக்கிறார். எபேசு ஒரு ஒரு வியாபார நகரம், ஒரு வணிக நகரம். ஆம், அது மட்டுமல்ல, அந்த ஆசிய பகுதிக்கு வந்து ரோமை இதை ஒரு தலைநகரமாக ஏற்படுத்தி இருந்தாங்க வந்து. அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், அங்க யோவானுடைய சீடர்கள், யோவானுடைய திருமுழுக்கை மட்டும் பெற்றிருந்த சீடர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு பவுல் இயேசு கிறிஸ்துவின் பேரால திருமுழுக்கு வழங்குறாரு. அந்த ஒரு குறிப்பை நாங்க பார்க்கிறோம் அது. அது பிறகு பவுல் ஊடாக பல புதுமைகள் அங்க நடக்குது. எவ்வளவு தூரம் என்று சொன்னா, அவருடைய உடலில பட்ட துணிகளை கொண்டு வந்தபோது நோய்கள் நீங்கின. அவருடைய துணியில இருந்த அந்த 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 வல்லமை, தூயாவியினுடைய நிரம்பி இருந்தார் என்பதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு விடயம் எங்களால பார்க்கக்கூடியதா இருக்குது. பவுலுடைய வல்லமை இல்ல. பவுல் இதுதான் இருக்கிற ஒரு ரகசியம் வந்து, நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர்ல நிரம்பி நிரம்பி இருக்கிறோமோ, எங்களை சுற்றி எங்கள்ல அந்த அந்த தெய்வீகம் வந்து பரவத் தொடங்கும். வந்து இது மனிதர்களுக்கு இருக்கிற இயல்பு வந்து. புனிதர்களுடைய புனிதர்கள் வந்து தொட்டா குணமாகிறது, அல்லது புனிதர்கள் இருக்கக்கூடிய இப்ப அந்தோனியாருடைய புனித அந்த ஒவ்வொரு ஒரு பண்டங்கள் வந்து கொண்டு வருவாங்க. அதுல இருக்கிற வல்லமை என்னன்னு சொன்னா, அதுல தெய்வீக வல்லமை வர்றதுக்கான காரணம் இந்த தூய ஆவியினுடைய அந்த பிரசன்னம் தொடர்ந்து 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 அதிலே நிலைத்திருக்கும் போது அந்த அந்த வல்லமை அதுக்கு கிடைக்குது. சோ அது தூய ஆவியால நிரம்பி இருந்தார்கள் என்றதுக்கான ஒரு அடையாளம் இது. எல்லாராலும் முடிந்த ஒரு விஷயம் தான். நாங்க இந்த தூய ஆவியில நிரப்பி நிரப்பி வாழும் பொழுது இந்த நிலை எல்லாருக்கும் வரும் அந்த. ஆனா இருக்கிற இதுதான் ரோமியர்கள் திருமுகத்துல பவுல் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுவார் வந்து, போன ஞாயிற்றுக்கிழமை 2வது வாசகத்துல நாங்க பார்க்கிற விஷயம் வந்து எப்படின்னு சொன்னா, 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமானது. அதுல சொல்லுவார், தூய இறந்தோரை உயிர்த்தெழச் செய்த இறந்த கிறிஸ்துவினுடைய உடலை, கல்லறையில வச்ச இயேசுநாதருடைய உடலை உயிர்த்தெழச் செய்த தூய ஆவி உங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் வல்லமையான அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாருன்றா, அந்த வல்லமை எதையும் செய்யக்கூடிய வல்லமை அப்படின்றதான் அதுல இருக்கிற அர்த்தம் தான். ஸோ இது ஒரு ஒரு சில பேருக்கு மட்டும் இருக்கிற அல்லது ஒரு கற்பனையான விஷயம் அல்ல அது. இது இன்றைக்கும் அந்த வல்லமை தொடர்ந்து கொண்டே இருக்கு. நாங்கள் எங்களை தூய ஆவியால நிரப்பி நிரப்பி கொண்டே வாழ்ந்து வந்தோம் என்று சொன்னா. ஸோ திருத்தூதர் பணிகளை நாங்க படிக்கும்போது, இந்த அப்போஸ்தலர் பணியை படிக்கும்போது இந்த விஷயம் மிக தெளிவாக வரும். அது பவுல் சவுலாக இருந்த பொழுது திருச்சபைக்கு எதிரானவர், ஆண்டவர் இயேசுவுக்கு எதிரானவர். ஆனா அவர் எவ்வளவு தூரம் ஆண்டவர்ல நிரம்பி நிரம்பி ஒரு கட்டத்துல வந்து அவருடைய உடல் பட்ட துணிகள், அவரது உடலில் பட்ட துணிகளை கொண்டு வந்த போது நோய்கள் நீங்கின என்று சொன்னா, நீங்க யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு தூரம் ஆவியான நிரம்பி இருந்தார் என்று சொல்லி. அதுக்கு பிறகு அங்கு நடந்த இந்த ஆர்த்திமிஸ் என்ற ஒரு தெய்வம் அந்த காலத்துல இருந்த உலக அதிசயங்கள்ல ஒன்றாக கருதப்பட்டது. இந்த எபேசு நகர்ல இருந்த ஒரு ஒரு பிரமாண்டமான ஒரு ஒரு சிலை உண்டு. ஆம், இந்த எபேசு நகர் துருக்கி பகுதி. துருக்கி இப்ப ஃபுல்லாவே முஸ்லீம் ஆயிடுச்சு வந்து. ஆனா துருக்கியில அகழ்வாராய்ச்சி செய்யும் போது எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, இந்த ஆர்த்திமைஸ் தெய்வத்தினுடைய சிலையை வச்சு அங்க தெமேத்தியு என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதாவது இவங்க ஒரு அஹ், வெள்ளியில சிலைகள் செய்து, இந்த ஆர்த்திமைஸ் சிலையை செய்து அங்க இருந்தவரும் பெரிய லாபம் சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க வந்து இந்த மாதிரியா. அப்ப ஒரு சில பேர் இல்ல, அந்த ஆர்த்திமேயஸ் சிலை என்றது ஒரு முக்கியம். அதே மாதிரி அங்க ஒரு பெரிய மைதானமும் இருக்குது வந்து. இந்த இந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது பெரிய மைதானத்துல ஏறத்தாழ 25,000 பேர் அடங்கக்கூடிய ஒரு பெரிய மைதானம். அப்போ ஒரு கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்த்திமேயஸ் வழிபடுகிறவர்களுக்கு வந்து இப்ப பவுலுடைய போதனை 3 வருஷம் அங்க இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறும் போது, இந்த ஆர்த்திமைஸ் தெய்வத்தினுடைய சிலைகளை வந்து இது ஒரு ஒரு போலி தெய்வம், இதுல வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அந்த சிலை வழிபாட்டை விட்டு நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறத் தொடங்குறாங்க. அப்ப இந்த சிலை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய வருமானம் குறையுது. அவ்வளவு தூரம் சொன்னா, இந்த தொழில் அதிபர்கள், இந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தவங்கள முக்கியமானவர் தான் தெமெர்த்தை என்று சொல்றவர். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு நாள்
அந்த பெரிய மைதானத்துல எல்லாருமே கூடி எபேசியரின் ஆர்த்திமேயு பெரியவர்னு சொல்லி எல்லாரும் கோஷம் போடுறாங்க. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் கோஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அதுல பார்ப்போம் வந்து. அப்ப அந்த கோஷம் எழுப்பின அந்த சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க அந்த பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்ப இந்த எபேசு நகர் இந்த ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய தலைநகராக ரோமை அறிவித்திருந்தது. ரோமையுடைய அறிவிப்பின்படி இது ஒரு தலைநகர். எபேசு நகர். எபேசு நகர் தான் வந்து ஆசியா மைனருடைய தலைநகர் என்று சொல்லி ரோமை அறிவித்திருந்தது. இப்ப இந்த எபேசு நகர்ல இவ்வளவு பெரிய ஒரு கலகம் ஒன்று உருவாகுது அப்படின்னும் போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த நகரை சேர்ந்த ஆம், பவுலுக்கு எதிரான ஒரு கலகம் ஒன்று அங்க உருவாகுது. இவங்க இவங்களோட வியாபாரம் பாதிக்கப்பட்டதான் மெயினான ரீசன் வந்து. அதோட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலகமும் இதுல ஆரம்பமாகுது. ஆனா எங்களுக்கு தெரியும் ரோமை எப்பயுமே வந்து எந்த பெரிய கலகங்களை அடக்கிறதுக்கான இலகுவான வழியைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இயேசுநாதரை கொல்றதுக்கான ஒரு ஒரு காரணமும் வந்து யூதர்கள் அமைதிப்படுத்துறதுக்காக பரபாச விடுதலை செய்யறது, இந்த மாதிரியான கலகத்தை அடக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்து கொண்டே இருப்பாங்க ரோமையினுடைய பார்வையை. அப்ப இந்த இடத்துல வந்து இவர் சொல்லுவார், அந்த அந்த இடத்துக்கு பொறுப்பா இருந்தவர் வந்து சொல்லுவார், இது வந்து ரோமைக்கு தெரிய வந்து சொன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும் என்று சொல்லி பவுல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே இருந்து வெளியேறுமாறு சொல்லுவாங்க. அப்ப எபேசுல இருந்து பவுல் விடை பெற்று அவர் வெளியேறுகிற தருணத்தை நாங்க பார்ப்போம் வந்து. அப்ப போறதுக்கு முன்னாடி பவுல் சொல்லக்கூடிய இந்த மிலிந்து நகருக்கு அவர் போவார். மிலிந்து நகருக்கு போறதுக்கு முன்னாடி எபேசு திருச்சபையில 20ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா ஒரு உருக்கமான ஒரு உரையை ஆற்றார். அந்த உருக்கமான உரையில தனக்கு பிறகு திருச்சபைக்கு வர இருக்கிற ஆபத்துகள், எபேசு நகர்ன்றது பவுல பொறுத்த மட்டும் அவருடைய இதயத்துக்கு நெருக்கமான ஒரு திருச்சபை உண்டு. அந்த திருச்சபைக்கு வர இருக்கிற ஆபத்துக்களை பற்றி அவர் முன் அறிவிக்கிறார். அதுல சொல்வாரு, நான் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் புகும் அப்படி என்று சொல்லி. அந்த ஓநாய்கள் என்று சொல்லக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று திருச்சபைக்கு உள்ள இருந்து கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இருந்த யூத கிறிஸ்தவர்கள் மோயிசனுடைய சட்டத்தின்படி விருத்த சேதனம் செய்து மோயிஸ் அந்த 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 டென்ஷன் எப்பயுமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஆகவே அதன்படி முதல்ல யூத மதத்தை தழுவி அதுக்கு பிறகுதானே கிறிஸ்தவர் ஆகணும், யூத சட்டங்களை கடைபிடிக்கணும் என்று சொல்றவர்களை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி இன்னொரு அர்த்தமும். அதே மாதிரி ஒரு மந்தைக்கு எப்பயுமே பெரிய த்ரெட்டா இருக்கிறது யாருன்னு சொன்னா ஓநாய்கள் தான். ஒரு செம்மறியாட்டு மந்தை, கிறிஸ்தவர்களை செம்மறியாடுகள் மந்தை என்று சொன்னா ஓநாய்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக திருச்சபைக்குள்ளே இருந்து வருவார்கள். வெளியில இருந்து வந்து இந்த மாதிரியாக திருச்சபைக்குள்ள வந்து அந்த ஓநாய் ஒரு மாட்டு மந்தைக்குள்ள வந்தா என்ன செய்ய, மாட்டு மந்தையை வந்து வேட்டையாடும். அந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே பவுல் அங்கிருந்து புறப்பட்டு போன பிறகு இந்த எபேசு நகருக்குள்ள பெரும் கலவரங்கள் பிரச்சனைகள் வர்றதை நாங்க பார்க்கிறோம். அந்த எபேசியர்கள் எழுதிய திருமுகத்தை நீங்க நீங்க படிக்கும் போது கொஞ்சம் இருங்க பாருங்க. எபேசியர்கள் எழுதிய எபேசியர்கள் எழுதிய திருமுகத்தை நீங்க அந்த அந்த கடிதத்தை தனியா எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிய வரும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பவுல் எழுதி கொண்டே இருப்பார் வந்து இந்த இந்த ஓநாய்களை பற்றி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி நிச்சயமாக அவர் எழுதி கொண்டிருப்பார். ஆகவே இந்த தருணம், அதாவது பவுல் பேஸ் நகரிலிருந்து விடைபெறுவது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக லூக்கா பதிவு செய்திருக்கிறார். ஸோ சபையை வழிநடத்துபவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற கடவுளின் அருளின் வார்த்தைக்கு அவர்களை ஒப்படைப்பதாகவும் அவர் சொல்லி அவர் விடைபெறுகிறார். நாங்க 20ஆம் அதிகாரத்தோட குயிக்கா பார்த்தோம் என்று சொன்னா
பவுல் எபேசு மூப்பரிடம் விடைபெறுதல் என்ற பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். நடந்த விவரங்களை பற்றி அவர் சொல்லி தனக்கு ஏற்பட்ட சூழ்ச்சிகளை பற்றி இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அதாவது நகரில் இந்த யோசிச்சு பார்க்கணும் எப்படின்னு சொன்னா நாங்க ஒரு சில வரிகள்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதான் விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த எபேசுல நகர்ல இருந்த இந்த ஆஹ், என்ன அந்த ஆர்த்திமிஸ் என்ற அந்த அந்த உலக அதிசயமாக கருதப்பட்ட அந்த பெரிய ஒரு அந்த சிலை, அந்த தெய்வத்தின் சிலையா வைத்து பிழைப்பு நடத்திய பெரிய முதலாளிமாருக்கு வருமானம் குறைந்ததால அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுறாருன்றது ஒரு அதனால அவர் பெரும் இன்னல் பட்டு அவரை வெளியேற்றப்படுறார். சரி பாருங்க, என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு என கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இந்த மாதிரியான அந்த உருக்கமான அந்த உரையை அவர் சொல்லி, உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்புவிக்காதவாறு தாக்கும். இதை ரிஃபர் பண்ணி அவர் திருப்பி எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார். விழிப்பா இருங்கள், 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். இந்த வார்த்தைகள் பாருங்க, எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவருடைய தேவைகளுக்காக இந்த கைகளை உழைத்தன. சோ இந்த மாதிரியான அதுக்கு பிறகு பாருங்க, பின்பு எல்லோரும் பவுலை இவரை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின்பு எல்லோரும் சேர்ந்து பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் என்ன காரணம் என்றால், இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அவர்கள் கப்பல் வரை சென்று அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். சோ இந்த சம்பவம் தான் இந்த எபேசு நகர்ல இருந்து அவர் விடை பெற்று செல்லுகிறார். அப்படியே நாங்க முன்னுக்கு போனோம் என்று சொன்னா இன்னொரு தருணம் அதாவது நாங்க இப்ப எதுல நிக்கிறோம், 8வது சப்டைட்டில்ல நிக்கிறோம். 3வது திருத்தூதுரை பயணம் பவுல் போய்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்துல எபேசுல 3 வருஷம். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஒவ்வொரு சிட்டிலையும் என்ன நடந்தது எங்களுக்கு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா முக்கியமான இடங்கள்ல மட்டும் நாங்க பார்த்து கொண்டு போவோம். இப்ப இந்த பயணத்தில் அவர் மறுபடியும் அந்த பயணம் ஜெருசலேமுக்கு செல்றதுன்றதான் அவருடைய நோக்கம். ஆனா இடையில ஜெருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருக்கு பல பல வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும் பவுலுக்கு. என்னடா ஜெருசலேமுக்கு அவரை கொல்றதுக்கு தேடுறாங்க அப்படின்ற எச்சரிக்கைகளை மீறி ஜெருசலேமை நோக்கிய பயணம் அப்படின்ற ஒரு தலைப்புல நாங்க பார்க்கலாம். அதாவது பவுல் ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றால் அங்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று தூய ஆவியானவர் பல இடங்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலம் எச்சரிக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் எப்படின்னு சொன்னா, இந்த அகபு என்ற ஒரு இறைவாக்கினர் பவுலுடைய பெல்ட்டை கேர்டில் எடுத்து தன்னுடைய கைகளையும் காலையும் கட்டி, இதை கட்டியவரை யூதர்கள் இவ்வாறு கட்டுவார்கள் என்று அறிவிக்கிறார். அதிகாரம் 21 நாங்க அப்படி ஒரு சம்பவத்தையும் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு இறைவாக்கு ஒன்று உரைக்கப்படுது பவுலுடைய இடையில கட்டுற அந்த பெல்ட்டை எடுத்து கட்டி. அங்க இருந்த கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் அவரை போக வேண்டாம் என்று கெஞ்சுறாங்க. என்னடா பவுலுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஜெருசலேம்ல. ஆனா பவுல் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, 21வது அதிகாரம் 13 ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்காக ஜெருசலேமில் கட்டப்பட மட்டுமல்ல, சாக கூட நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே இறுதியில ஆண்டவருடைய திருவுளம் நிறைவேறட்டும் என்று கூறி விசுவாசிகள் அவரை அனுப்பி வைக்கிறாங்க. சோ இந்த ஒரு தருணம் எங்களுக்கு முக்கியமானது. நாங்க அடுத்த சப்டைட்டிலுக்குள்ள போறதுக்குள்ள. ஸோ ஏதேன்ஸ்ல அப்படியே திரும்பி
ஜெருசலேமை நோக்கி திரும்புகிற இந்த பயணம் போக வேணாம் என்று பல இடங்கள் எச்சரிக்கப்பட்டாலும் அவர் மறுபடியும் ஜெருசலேமுக்குள்ள வாரார். ஓகே, இப்ப ஜெருசலேம்ல வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அது திருத்தூதுரை திருத்தூதர்கள் பணியில 21ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் மட்டும் இன்னொரு சாப்டரான இன்னொரு சப்டைட்டிலா நாங்க எடுத்து பார்ப்போம். அதுல பவுலுடைய கைதும் அவர் தன்னை காத்து கொள்றதுக்கு எப்படி அவர் ஞானமாக செயல்பட்டு தன்னை காத்து கொள்றார், அதுக்கு பிறகு மேன்முறையீடு பற்றி கதைக்கிறார், அதனால அவர் ரோமைக்கு எடுத்து செல்லப்படுறார் என்ற ஒரு பகுதியை நாங்க இந்த அதிகாரத்துல நாங்கள் பார்க்கலாம். அப்ப திருத்தூதர் பணிகள் 21ஆம் அதிகாரத்தின் இறுதி முதல் 26ஆம் அதிகாரம் வரையான பகுதிகளில் பவுல் ஒரு கைதியாக தனது போதனைகளை தொடர்வதை விவரிக்கிறது. சுதந்திரமாக நற்செய்தி அறிவித்த பவுல் இப்பொழுது விலங்கிடப்பட்ட திருத்தூதராக அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்னால் நிற்கிறார் என்ற இந்த தலைப்புல நாங்க பார்த்தோம் என்றால், முதலாவது தருணம் எப்படி ஜெருசலேமுக்கு வந்த பவுல் கைது செய்யப்படுறார். இப்ப ஜெருசலேம் தேவாலயத்துக்கு சென்ற போது ஆசியாவிலிருந்து வந்த யூதர்கள், அதாவது எபேசு பகுதிகளில் இருந்து வந்த யூதர்கள், அவர் கிறிஸ்தவர்கள் யூதர்கள், அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கலகம் விளைவிக்கிறார். ஆகவே அவருடைய குற்றச்சாட்டு என்ன? அவர் யூத சட்டத்துக்கு எதிராகவும் ஜெருசலேம் ஆலயத்துக்கு எதிராகவும் பேசியதாக, ஜெருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். ஜெருசலேம் ஆலயத்துக்கு எதிராக பேசுவது என்றது கொலை செய்யறதுக்கு சமனான குற்றம் யூதர்களை பொறுத்தவரையில். அந்த குற்றம் சாட்டப்பட்டு இவர் ஒரு பெரிய ஒரு குற்றம் சாட்டப்படுது. இப்ப மக்கள் என்ன செய்யறாங்க? அவரை கைது செய்து அவரை அடித்து கொள்ள முயலும் பொழுது, இவர் ஒரு சிட்டிசன், இவர் ரோமை குடியுரிமை பெற்றவர், தார்சு நகரை சேர்ந்தவர். இவர் ஒரு யூதர், ஆனா அவருடைய சொந்த இடம் அங்கேருந்து நாங்க இந்த மேப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கும். தார்சு நகர் என்று சொல்லக்கூடியது, தார்சு நகர் இங்கே இருக்கு. இதுதான் ஹோலி லேண்ட், ஜெருசலேம் இந்த இடத்துல சின்ன இடம். ஆனா இவர் பிறந்த இடம் தார்சு நகர் என்று சொல்லக்கூடியது. அந்தியோக்கியா, தார்சு நகர்ல இருந்து அந்தியோக்கியால கற்றவர். அப்ப இவர் ரோமை குடியுரிமை பெற்ற ஒருவராகவும் இருக்கிறார். ஆனா நிறைய பேருக்கு அவர் தெரியாது இவர் ரோமை குடியுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி. இந்த வெளியில என்ன நடக்குன்னு சொன்னா, நிறைய நாங்க ஆகவும் டீப்பா போக வேண்டியது இல்லை. நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த ரோமை படைப்பிரிவின் நூற்றுவ தலைவர், ஆயிரவர் தலைவர் தலையிட்டு அவரை சங்கிலிகளால கட்டி கோட்டைக்குள்ள கொண்டு செல்றாரு. அல்லது போனா அவர் அங்கேயே கொண்டிருப்பாங்க. அவர் கோட்டை படிக்கட்டுகள் மேல் வந்த பொழுது கூட்டத்தினரின் வன்முறையினால் படை வீரர்கள் அவரை தூக்கி செல்ல வேண்டியிருந்தது. சொன்னா பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய கலகம் உண்டாயிருக்கு. பவுல ஆக்களை 2 பக்கத்தால இழுத்து பிச்சு 2 பீஸ் ஆக்கியிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான இதுல படை வீரர்கள் அவரை காப்பாத்தி கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பவுல் பலருக்கு முன்னாடி விசாரிக்கப்படுற ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொருவருக்கு முன்னாடி விசாரிக்கப்படும் பொழுது 22ஆம் அதிகாரத்துல நாங்கள் 23, 22, 23ல நாங்க பார்க்கிறோம். 26 மட்டும் நாங்க பார்ப்போம். ஒவ்வொருவருக்கு முன்னாடியும் அவர் விசாரிக்கப்படும் பொழுது அவர் ஒவ்வொரு தருணத்தையும் அவர் பயன்படுத்திக் கொள்றாரு ஆண்டவர் இயேசுவை பற்றி பறைசாற்றுவதுன்றதை நாங்க எங்களால காண முடியும். முதலாவது மக்கள் முன் அந்த படிக்கட்டுல நின்று தன்னுடைய எபிரேய மொழியில தனது மனமாற்ற வரலாற்றை கூறுறார். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பாருங்க. கடைசியில தன்னுடைய மனமாற்ற வரலாற்றை கூறி தனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி, நீங்க உங்களை மாதிரி தான் நானும் அறியாமையில் இருந்தேன், உங்களை விட மோசமான ஆளா நான் இருந்தேன், ஆனா ஆண்டவர் இயேசு உண்மை என்று சொல்லி அந்த வரலாற்றை கூறுறார். யூத சங்கத்துக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு ரோமை ஆளுநருக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு அக்ரிப்பா மன்னனுக்கு முன்னாடி, இதே தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை, இந்த வாழ்க்கை நோக்கத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா, அக்ரிப்பா மன்னன் சொல்லுவாரு, நீ சொல்ற மாதிரியே பார்த்தா நானும் கொஞ்ச நேரத்துல கிறிஸ்தவன் ஆயிடுவனோன்னு சொல்லி, இவ்வளவு சீக்கிரமாக என்னை ஒரு கிறிஸ்தவன் ஆக்க முடியும் என்று நினைக்கிறீரோ அப்படின்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் இவர் கிறிஸ்தவர் ஆகிற அளவுக்கு, இவர் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு பவுலுடைய பேச்சு இருக்கு.
அப்ப யூத சங்கத்துக்கு முன்னாக பார்க்கிறோம் உயிர்த்தெழுதல் பற்றிய விவாதத்தை தூண்டி விடுறார் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையில. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், விசுவசிக்காதவர்கள். பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி விசுவசிக்கிறவங்க. அப்ப இவர்களுக்கிடையில எப்பயுமே ஒரு விவாதம் எப்பயுமே போய்க்கொண்டே இருக்கும். அப்ப இவர்களுடைய இந்த இந்த டென்ஷனை வச்சு பவுல் இதுல இருந்து தப்புறார். ஆனா தப்புறது மட்டுமல்ல, இயேசுவை பற்றி அவர் அதாவது ஞானத்தோட செயல்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க இதுல பார்க்கிறோம். ஆனா எல்லா தருணத்திலையும் ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றி கொண்டே இருக்கிறார். அதுக்கு பிறகு ஃபீலிக்ஸ், ஃபெஸ்டுஸ் என்று சொல்லக்கூடிய ரோமை ஆளுநர்கள் முன்பாகவும் தனது நேர்மையையும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் அவர் விளக்குறார். அதே போல நான் சொன்ன மாதிரி அக்ரிபா மன்னன் முன்னாடியும் மிக விரிவாக தனது வாழ்வின் நோக்கத்தை பவுல் விளக்குறார் என்றதை நீங்க பார்க்கலாம் இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது. ரைட், நாங்க அப்படியே முன்னுக்கு போவோம். அடுத்த இடத்துல நாங்க பார்க்கலாம் பவுல் தனது ரோமை குடியுரிமையை சரியான நேரத்தில் பயன்படுத்தி தனது பணியை தொடர்றார். அதாவது படை வீரர்கள் அவரை சவுக்கால அடிக்க முயன்ற போது சொல்லுவார் டாக்டர் பாருங்க 22:25, ஒரு ரோமை குடிமகனாகிய என்னை விசாரணையின்றி அடிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டா? ஒரு அமெரிக்கனுக்கு நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனை. இலங்கையில் ஒரு அமெரிக்கனுக்கு யாராவது அடிச்சா அமெரிக்காவை இங்க கொண்டு போட்டு போயிடுவாங்கன்ற அளவு பயம் இருக்கு. ஸோ அமெரிக்கன்ஸ் போது அந்த ஒரு 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 திமிர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல ரோமை அதிகாரம், ரோமை சிட்டிசன் என்று சொன்னா கை வைக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அது ரோமை பேரரசுக்கு எதிராக கை வச்ச மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதை பவுல் பயன்படுத்துவாரு இந்த இடத்துல. ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேர் தெரியும், ஓ இனி ஒரு ரோமை குடிமகனான்னு சொல்லி நாங்க நினைச்சோம் நீ ஒரு யூதன் எல்லான்னு சொல்லி. இல்ல, தான் யூதன் ஆனா தனக்கு ரோமை குடி டுவல் சிட்டிசன் தனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ நான் ஒரு ரோமை குடிமகன் அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார் மேல்முறையீடு செய்யறது. யூதர்களுக்கு பிரியமாக இருக்க நினைத்த ஆளுநர் பெஸ்து என்ன செய்யறார் என்றால் பவுலை மீண்டும் ஜெருசலேமுக்கு அனுப்ப முயல்றார். ஆனா பவுலுக்கு தெரியும் தன்னை ஜெருசலேமுக்கு அனுப்பாமல் தன்னை சீசரிடம், அதாவது தான் ஒரு ரோமை குடிமகன் என்றதால தன்னை சீசருடைய நீதிமன்றத்துக்கு ரோமைக்கு அனுப்புங்க, ரோமையில இருக்கக்கூடிய சீசருக்கு முன்னாடி நான் மேன்முறையீடு செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு ஓகே என்று சொல்லி அவரை கைது பண்ணி அதே இதுல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், மேல்முறையீட்டுக்காக விசாரணைக்காக அவரை ரோமை நகரனுடைய மையத்துக்கு ரோமைக்கு அவரை கொண்டு செல்றதுக்காக அவங்க தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஸோ இந்த பயணம் இந்த கடைசி சப்டைட்டில் நாங்க பார்க்கலாம் ரோமை நோக்கிய ஒரு பயணம். அந்த ரோமை நோக்கிய ஒரு பயணமும் இந்த கடிதம், அதாவது இந்த கடிதம் இல்லை, இந்த புத்தகத்தை லூக்கா எப்படி முடிக்கிறார் என்ற பகுதியை நாங்க பார்க்கக்கூடியதுதான் இந்த 10வது சப்டைட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசி 2 அதிகாரத்தையும் நாங்க வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த கப்பல் பயணத்துல ஒரு கைதியாக பவுல் எடுத்து செல்லப்படும் பொழுது இயற்கை எதிர்பாராத விதமாக ஒரு கப்பல் ஒரு பெரிய ஒரு இயற்கை ஒரு புயலுக்குள்ள அகப்படுது. கப்பல் அப்படியே தாண்டிடும், எல்லாருமே செத்துருவாங்க. கிட்டத்தட்ட 250 60 இந்த நம்பர் ஒன்று இருக்கு, அவ்வளவு பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற நேரத்துல பவுல் சொல்ல 276 பேர் 276 பேரும் இந்த கப்பல் தாண்டிடுச்சு, மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச நேரத்துல பவுல் சொல்லுவாரு, இல்ல கப்பல் எல்லாம் உடைஞ்சு போகுது, ஆனா நாங்க 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 தப்புவோம், எல்லாருமே நாங்க போவோம் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு. ஸோ இதை என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, நற்செய்தி மண்ணுலகின் எல்லை வரை, அதாவது திரு தூதர் பணிகள் 1:8 அல்லது லூக்கா நற்செய்தியினுடைய கடைசியில உலகின் எல்லை வரை இந்த நற்செய்தியை கொண்டு செல்லணும் என்ற அந்த நேர்கோட்டு பயணம். நேர்கோடுன்னு சொல்லும்போது ஓகே வளைஞ்சு வளைஞ்சா, ஆனா ரோமைக்கு போகிறன்ற ஒரு நேர்கோட்டு ஆங்கிள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஓகே ஒரு குறியீட்டு வார்த்தையில பாதிக்கும் போது நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த ரோமைக்கு போகுது. அது சிறை சங்கிலிகளோ அல்லது இயற்கை சீற்றங்களோ அதுக்கு தடையாக இருக்கவில்லை அப்படின்றத எங்களால இதுல பார்க்க முடியும். ஸோ இந்த மெப்பருக்க நீங்க பாருங்க, 57 பவுலுடைய பயணம் 57ஆம் ஆண்டுல இருந்து 68ஆம் ஆண்டுக்கு இடையில நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி
ஸோ செசாரியா பகுதியில பவுல் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு செசாரியா பகுதியில இருந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க சீடோன் இந்த பகுதி வந்து இப்படியாக இந்த கப்பல் வந்து இந்த துறைமுகம், அதுக்கு பிறகு இந்த துறைமுகம். அதுக்கப்புறம் நாங்க அப்படியே பார்க்கும்போது இந்த கிரேத்தேல இருந்துதான் இந்த கப்பல் பெரிய ஒரு இந்த புயலுக்குள்ள அகப்படுது. ரோமையை நோக்கி இப்படி போக வேண்டிய கப்பல் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்கே எல்லாம் அடிபட்டு எங்க அடிபட்டு இத்தாலிக்கு கீழே இருக்கக்கூடிய மோல்டான்ற ஒரு சின்ன ஒரு தீவு. இப்போ மோல்டான்ற ஒரு நாடு இருக்கு வந்து இன்றைக்கு ஒரு சின்ன நாடு ஒன்று இருக்கு. அந்த நாட்டுக்கு கீழே போய் தரையை ஒதுங்குது. ஸோ இதை நாங்க பார்க்கலாம் வந்து. ஸோ இந்த கப்பல் பயணம் பவுல் ஒரு கைதியாக ரோமையை கொண்டு செல்லப்படுகிறார். இந்த பயணம் மரணத்தின் விளிம்புக்கே அவர்களை கொண்டு சென்றது. ஸோ கடல் பயணம், புயல் மற்றும் மோல்டாவில் கப்பல் விபத்து என்ற பகுதியை நாங்கள் பார்க்கிறோம் வந்து இந்த மெடிட்டரேனியன் கடல் யூரோக்ளின் யூரோக்ளின் யூரோக்ளி யூரோக்ளிடன் என்ற கடும் புயல் வீசுது. 14 நாட்கள் சூரியனையோ விண்மீனையோ காண முடியாமல் அனைவரும் நம்பிக்கை இழந்து போற அளவுக்கு மழையும் புயலும் கடல்ல புயல் என்று சொன்னா நினைச்சு பார்க்க இயலாது. ஆனா பவுல் அவங்களுக்கு நம்பிக்கை வழங்குறாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா உங்களுள் ஒருவரது உயிரும் போகாது, கப்பல் மட்டும் அழியும். ஏனென்றால் நான் வலுப்படுகின்ற கடவுளின் தூதர் என்னிடம் தோன்றி இதை எனக்கு சொன்னார். 27, 22, 23 அவர் சொல்லி அவருக்கு ஊக்கம் அளிக்கிறார். சோ இறுதியாக என்ன நடக்குது? கப்பல் பாறையில மோதி சிதைந்தது. ஆனால் பவுல் சொன்னது போலவே 276 பேரும் பாதுகாப்பாக கரை சேர்ந்தார். இப்ப கரை சேர்ந்த பிறகு அவங்க வெளியில வந்து பார்த்தா அது எந்த இடம்? மால்டா மால்டா தீவுன்ற அந்த இடம். சோ அந்த தீவுல தஞ்சம் புகுந்த இந்த பயணிகள் எல்லாருமே வந்து இப்ப பவுல் வழியாக கடவுள் தனது வல்லமையை காட்டினார் என்றது அவங்களுக்கு அங்கு விளங்குது. ஆனா அந்த வேளையில இன்னொரு அற்புதம் நடக்குது. பவுல் விறகுகளை போடும்போது விறகுகளுக்கு இருந்து ஒரு நச்சு பாம்புண்டு அவருடைய கையை சுற்றி அவரை கடிக்குது. அப்ப எல்லாருமே பயந்துடுறாங்க, இவர் சாக போறார் அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒன்றுமே ஆகல. என்னடா ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாருடா, நிச்சயமா அதை நிறைவேற்றுவார்ன்றத நம்பிக்கை. பவுல் ஒன்றுமே இல்லாம நம்மள அதை உதறி போட்டு பேசாம இருப்பார். அவருக்கு எந்த தீங்குமின்றி பாம்பை தீயில் உதறி விடுறாரு வந்து 28:5 நாங்க பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க பார்க்கிறோம் வந்து பவுல் குணமாக்கல்கள், நோயாளர்களை குணமாக்குறத, கைகளை வைத்து செபிக்கும் போது குணமாகறாங்க. புப்பிலி என்றவருடைய தந்தை குணமாகிறார். இப்படியான விடயங்களை வந்து நற்செய்தியை ஆக்சுவலா பவுல் அங்க அறிவிப்பதை நாங்கள் காண்கிறோம் வந்து.